முதலில் வரும் நாமம் ஓம் தர்மின்யை நமக என்பதாகும். தர்மத்தில் மனம் கொண்டவள். தர்மம் என்பது செய்ய வேண்டியதை செய்வதும் செய்ய வேண்டாததை செய்யாமல் இருப்பதும் ஆகும். அத்தர்ம நெறி இடத்துக்கு இடம் காலத்துக்கு காலம் மாறுபடும். அத்தகைய அறத்தில் மனம் கொண்டவளை தர்மினி என்றனர். 959ஆம் நாமம் ஓம் தர்மவர்தின்யை நமக என்பதாகும். தர்மத்தை வளர்ப்பவள். தேவி அறங்களை பேணி வளர்ப்பவள். எனவே அவளை அறம் வளர்த்த நாயகி என்று போற்றுகின்றனர். திருவையாற்றில் அம்பிகை அறம் வளர்த்த நாயகியாக, அதாவது தர்ம சம்வர்தினி என்ற பெயருடன் எழுந்தருளி இருக்கிறாள். காஞ்சி மாநகரில் இருந்து தேவி 32 அறங்களையும் வளர்த்தாள் என்று கந்தபுராணம் கூறுகிறது. அவ்வரங்கள் சமயச் சடங்குகள் என்றும் அவற்றை வசதி படைத்தவர்கள் மட்டுமே செய்ய இயலும் என்றும் எண்ணுகின்றனர். உண்மையில் பெரும்பாலான அறங்கள் மனித சமுதாயத்துக்காக செய்யும் நற்பணிகளே ஆகும். மனித நேயச் செயல்களான அவ்வரங்களை நாம் முன்னரே கண்டோம். ஐயன் அளந்தபடி இருநாழிக் கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்யும் என்ற அபிராமி அந்தாதி பாடலும் அவள் அறம் வளர்க்கும் பெருமையை பேசுகிறது. 960ஆம் நாமம் ஓம் லோகா